ஹை வீவர்ஸ், நீ வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கோயில்ல பாட்டி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, எங்க பேத்திங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ரேவதி, சுவாதி, ரோகிணி இவங்க எல்லாத்துக்குமே முதல் மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவனாடியோட சித்தப்பா சித்தி எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்காங்க. சே, நம்ம எவ்வளோ பண்ணாலும் இவங்க தான் ஜெயிச்சிடறார்களே, இவங்களுக்குலாம் இந்த மரியாதை தேவையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாட்டி சொல்றாங்க, ரேவதி நீ ஏன் எல்லாத்துக்குமே கூழ ஊத்திருமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியம்மாவும் சிவனாடியும் செமையா கடுப்பாக்குறாங்க. அப்போ பாண்டியம்மா சொல்றாங்க, பரமேஸ்வரி என்ன மயக்கி மாயமந்திரம் போட்டானே தெரியல, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவ பேச்சதான் கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பேச்சதானே எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியம்மா வந்து செம்ம கடுப்பாக்குறாங்க. அப்ப என்ன, நாங்க என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க, இது கோயில், இங்க நான் யாரு கூடயும் சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட விருமன் வந்து, ஏமா ஊர் மக்கள் கிட்ட நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவங்களை எல்லாரும் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இவங்களால கண்டிப்பா நம்ம ஊருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆபத்து வரும், அப்ப தெரியும் இவங்க எவ்வளவு டேஞ்சரஸ்னு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ரேவதி பாட்டி எல்லாத்துக்குமே செம்ம கோபம் வருது. அந்த இடத்துல இவங்க கிட்ட எதுக்கு மம்மு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு பாண்டியம்மா சிவனாண்டி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா இவர்களை கவுக்குறதுன்னு பார்த்தா, ஆனா இவங்க தான் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு போறாளுங்க. இப்போ சாமுண்டேஸ்வரி தான் எலெக்ஷன்ல ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறதை கேட்டாலே தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியம்மா கேக்குறாங்க, ஏப்பா இவங்களை கவுக்குறதுக்கு நம்மளுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா, அவளுக்கு நாங்க என்ன கெடுதல் நினைச்சாலும் அவளை காப்பாத்துறதுக்கு தான் ராஜா சேதுபதியோட பேரன் இருக்கானே, அவன் மட்டும் அங்க இல்லாம இருந்ததுன்னா இந்நேரம் சாமுண்டேஸ்வரிய உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கலாம். ஆனா சாமுண்டேஸ்வரிக்கு வர ஆபத்துல இருந்து அவன் தான் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியம்மா சொல்றாங்க, அப்போ அவனை ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வழி பண்ணி தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, நாங்களும் எவ்வளவோ வேலையை பண்ணிட்டோம், இந்த கார்த்தி மட்டும் ராஜா சேதுபதி அவங்களோட பேரன் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சாலே அவளே இவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவா. நாங்களும் அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடிட்டோம், பட் அதுவே எங்களுக்கு திருப்பி பேக் ஃபயரா வந்துடுதா அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியம்மா சொல்றாங்க, இவ்ளோ ஒரு நல்ல விஷயத்த வச்சுட்டு ஏன்டா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணி அந்த சாமுண்டேஸ்வரிக்கு இவனை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் யாரு என்னங்கிற உண்மை சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாமலா போயிடும், அப்ப என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட பாண்டியம்மா வந்து, இனிமேட்டு நம்ம வெயிட் பண்ண கூடாது, அவனை பத்தின விஷயத்தெல்லாம் நம்ம எப்படியாவது நிரூபிச்சு அந்த குடும்பத்தை கலைக்கணும், அப்பதான் அந்த சாம்ராஜ்யத்தையும் நம்ம அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உன் பொண்டாட்டி சந்திரகலா அங்கதானடா இருக்கா, அவ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ நினைச்சா என்னென்னமோ பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா சித்தி, அவளும் பாவம் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா 2-3 தடவை இவன் யாரு என்னங்கிற உண்மையை நிரூபிக்க போய் அவ தான் அசிங்கப்பட்டு நின்றா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாண்டியம்மா சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்திக்கும் சாமுண்டேஸ்வரியும் தான். சாமுண்டேஸ்வரியை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த ஊர் மக்கள் வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கூழ் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் அந்த வழியா வராங்க. கார்த்தியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து ரேவதியை தனியா கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன ரேவதி, எதுக்காக என்னை பார்த்து கண்ணடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் நான் உன்னை பார்த்து கண்ணடிக்க கூடாதா, என் புருஷனை பார்த்து கண்ணடிக்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து, 4 பேர் வந்து போய்கிட்டு இருக்க இடம், இந்த இடத்துல போயிட்டு இப்படி நீ பார்த்து கண்ணடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் கோயிலா இருந்தா என்ன, நீ என்ன என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆயிருமா, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி மறுபடியும் கார்த்தியை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா இவங்க போட்ட பெட்ல வந்து கார்த்திக் தோத்துருவான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற வழி இல்ல, கார்த்திக் வந்து ரேவதியை லவ் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்புல இருக்காங்க, தீபா இடத்துல வந்து வேற ஒருத்தவங்களை வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட அவங்களோட லவ்வை சொல்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.